இங்கே பாருங்கள் மக்களே, ஒரு கங்காரு வந்து ஒரு நாயை பிடிச்சி வச்சுருக்குது. அந்த ஆள் போய் அதை விரட்டி விடுறாரு, அடி டிஷ்ஷும் கொடுக்குறாரு. அந்த நாய் தப்பிச்சோன்னே பின்னாடி தப்பிச்சு ஓடும் பாருங்க. நாயை தப்பிச்சுட்டு அவர் போயிட்டார். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கல்ல, மனிதன் இன்னொன்று ஒன்று இல்லைன்னா கங்காரு வந்து இந்நேரம் மனிதனுக்கு ரீப்ளேஸ் பண்ணா. மனிதன் மாதிரி கால் கை நிற்கிறது, திங்க் பண்ணுறது, பிடிச்சி வைக்கிறது எல்லாம் பண்ணுது. பரிணாம வளர்ச்சியில் அதுவும் ஒரு அங்கமாக வந்து இன்றைக்கி ஒரு சிறந்த ஒரு உயிரினமாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி ஹியூமன்ஸும் பல விதமான ஹியூமன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். இப்போயும் சயின்டிஃபிக்கலாகவும் ப்ரூவனாகவும் டிஎன்ஏ வச்சு 4 விதமான ஹியூமன் பீயிங்ஸ் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு பீயிங்கோட டிஎன்ஏ சுத்தமாக நம்ம உடம்புல இல்லை, அப்புறம் மற்றதெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கிறோம், ஒன்று அதிகமாக இருக்கிறோம். ஸோ த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆல்வேஸ் சர்வைவ்ஸுங்கிற மாதிரி நடந்திருக்கு. சொல்லணும்னு தோணுச்சு. எப்படி பறக்கிற எல்லாமே நாய் பார்த்திங்கன்னா நாய் மூஞ்சி மாதிரி தானே இருக்குது. வவ்வால் கூட பறக்கிற வவ்வால் வந்து பார்க்குறதுக்கு நாய் மூஞ்சி மாதிரி தான் இருக்கும். ஆமாங்க, பறக்கிற மனிதரும் இருந்திருக்கலாம், தண்ணிக்குள்ளே வாழ்கிற மனிதரும் இருந்திருக்கலாம்.